ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 11/4/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இந்த நாடகத்திலிருந்து ஒரு ஆத்மா கூட விடுபட முடியாது. அதனால் பிறவா நிலை அப்படின்னு சொல்லப்படுற மோட்சம் யாருமே அடைய முடியாது. பாபா உட்பட எல்லோரும் வந்து தான் ஆகணும். சொர்க்கத்தில் வேணால் வராமல் இருக்கலாம், ஆனால் அவங்கவுங்க நேரம் வர வேண்டிய நேரத்தில் நரகத்தில் அவங்களுடைய பிறவி எப்போவோ அப்போ அவங்க வந்தே தீரணும். ஒரு பிறவியாவது எடுத்தே தீரணும். ஆனால் ஒரே ஒரு பிறவி எடுக்கிறவங்க உலகத்தில் உள்ள சுகம் ஃபுல்லாக போன பிறகு அவங்க பிறந்து என்ன பண்ண போகிறாங்க? வெறும் துக்கம் நிரம்பிய உலகமாக மாறிய பிறகு என்ன பண்ண போகிறாங்க? ஸோ சீக்கிரமாக வர்றது தான் பெஸ்ட். உயர்ந்ததிலும் உயர்ந்த பதித்த பாவனர் தந்தை கல்லங்கவடமற்றவர்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி காஞ்ச அவலை கொடுத்துட்டு ஒரு மாளிகையே வாங்குறீங்க. என்ன மாதிரி இளிச்சவாய் வியாபாரி அவர் இல்லையா? அதனால தான் அவரை கல்லங்கபடமற்றவர்னு சொல்கிறோம். இப்போ சிவபாபாவை நீங்கள் வாரிசாக்குறீங்க இல்லை? குழந்தை பெற்றுக்கிறது எதுக்கு? பின்னாடி நம்மை பார்த்துக்கணுன்ட்டு. ஆனால் அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுலேருந்தே கஷ்டம்தான். அது குழந்தையாக இருக்கும்போது பயங்கர செலவு வைக்கும், பயங்கரமாக நோய் வரும், அது இது. அப்புறம் வளரவும் செலவு அதிகமாகிட்டே தான் இருக்கும். பார்த்து வளர்க்கணும். சமுதாயத்தில் நல்லவங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் எந்த நேரம் வேண்டுமானாலும் நோய் வரலாம், எந்த நேரம் வேண்டுமானாலும் ஆக்சிடெண்ட்டில் உயிர் போகலாம். இவ்வளோ ரிஸ்க்கு. ஆனால் சிவபாபாவை குழந்தைய தத்தெடுத்தா இதில் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அவருக்காக நீங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது. எதையாவது உங்ககிட்ட இருந்து அவர் அடையிறாரா? மாறாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வள்ளல் நம்ம குழந்தை. ஸோ நம்ம நன்மைக்காக சில விஷயத்த சொல்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி அவர் நம்மக்கிட்ட இருந்து எதையுமே எடுக்கிறது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க? யார் யார் என்னென்ன காரியம் செய்கிறாங்களோ அதுக்கான பலனை அவங்க அனுபவித்து தான் தீரணும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எதை அடைந்தாலும் தானம் புண்ணியம் பண்ணுறதுனால நீங்கள் அடையிற பலன் தற்காலிகமாக தான் இருக்கும் பக்தி மார்க்கத்தில். ஆனால் இந்த ஞான மார்க்கத்தில் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் இந்த ஞானத்தை தானம் பண்ணுறதுனால உங்களுடைய விகாரங்களை எரிக்கிறதுனால சதா காலத்துக்கும் அடையிறீங்க இல்லையா? பக்தியில் தீவிர பக்தி பண்ணுறதுலாம் ஒரு பிறவி தான் அதோடைய பலன். ஆனால் இங்கே சதா காலத்துக்கும் அடையிறீங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைங்களோட மனம் விட்டு பேசுகிறார், மனசோடு பேசுகிறார். குழந்தைங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ராஜயோகத்தை கற்றுக்கிறதுக்குத்தான் நாம் எல்லையற்ற தந்தைக்கிட்ட வந்திருக்கிறோம். அப்படின்னா உங்கள் புத்தி அவர்கிட்ட தானே போகணும். உலகத்தை ராஜாவாக்குற யோகத்தை யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் புத்தி இருக்கணும். ஏன்னா இந்த ராஜயோக ஞானமே அவரை நினைக்கிறது தான். ஸோ இது ஆத்மாக்களுக்காக கடவுள் கொடுக்குற ஞானம். சாலி கிராமங்கள் கிட்ட கடவுள் பேசுகிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் இதை கேட்கணும். ஏன்னா நீங்கள் தானே ஆத்மாபிமானியாக ஆகணும். இதுவரைக்கும் தேக உணர்வில் நீங்கள் தான் இருந்தீங்க. ஸோ இருக்கிறதுல மிக உயர்ந்த சங்கமயுகத்தில் பாபா குழந்தைங்களை ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குறார். இப்போ நமக்கு ஆத்ம உணர்வுக்கும் தேக உணர்வுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மா நான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், எல்லா காரியத்தையும் ஆத்மா தான் பண்ணுது அப்படின்னு ஆத்மாவிலே கவனம் இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அந்த ஆத்மாவுடைய நடிப்பு இப்படி, அந்த ஆத்மா இந்த விகாரத்தின் வசப்படுறதுனால இப்படி நடிக்குது அப்படின்னு அந்த ஆத்மாவில் கவனம் இருக்கும்.
உடலின் மீது கவனம் இருக்காது. ஸோ அப்போ கருணை வரும், இதன் வசப்பட்டிருக்கு, அதை சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு. இல்லை, உடம்பு அழகாக இருக்கிறதுனால ஒரு அகங்காரம் வரும், பணக்காரனாக இருக்கிறதுனால அகங்காரம் வரும், உடல் பலம் இருக்கிறதுனால ஒரு அகங்காரம் வரும். ஸோ அது எல்லாமே தேக உணர்வுனால வர்றது. ஆனால் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது பணிவு தான் வரும். துணிவும் இருக்கும், அதே நேரத்தில் பணிவும் இருக்கும். ஆத்மா தான் உடல் மூலமாக அத்தனை பாகத்தையும் நடிச்சது. அதே மாதிரி படிப்பை படிக்கிறதும் ஆத்மா தான் படிக்குது, உடல் கொண்டு படிக்குதே தவிர உடல் படிக்கிறது கிடையாது. உயிர் உடலை விட்டு பிரிஞ்ச பிறகு உடம்பு ஞாபகம் வச்சுக்குமா என்ன படிப்பேன்? தேக உணர்வில் இருக்கிற காரணத்தினால இவர் எங்களுக்கு பாடத்தை நடத்தினார், அவர் எங்களுக்கு பாடத்தை நடத்தினார்னு சொல்கிறீங்க. அந்த இவர் அவருன்றதெல்லாம் அந்த உடம்புக்கு கொடுக்கப்பட்ட பேர். ஆனால் நமக்கு உடம்பே இல்லாதவர் நடத்துகிறார், அவருடைய பேர் சிவன். தனக்கென்று உடல் இல்லாதவர். அதனால தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, தனக்கு உடல் இருக்கிறதுனால இது ஏன் உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? ஆத்மா சொல்லுது. ஆனால் பாபா அந்த மாதிரி இது என் உடம்புன்னு சொல்ல முடியுமா? எதையாவது? எதுவுமே கிடையாது அவருக்கு, இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மள ஆக்குறார். உடம்பே அவருக்கு கிடையாது. ஸோ இந்த உடம்பு, படிப்பு, இது எல்லாமே உலகியல் சார்ந்த விஷயங்கள். அந்த உலகியல் படிப்பில் நிறைய பாடங்கள், நிறைய பட்டங்கள், பிஏ, எம்ஏ இந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே நமக்கு ஒரே பட்டம் பிகே, பிரம்மகுமாரி. நமக்கு நடத்துகிறவர் ஒரே டீச்சர், நாம் படிக்கிறது ஒரே படிப்பு. என்ன அந்த படிப்பு? ரொம்ப சிம்பிள். அப்பாவை மட்டும் நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும். எல்லையற்ற தந்தை நமக்கு ஆத்மாக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் இந்த ஞானம். அப்படி சொல்லி கொடுக்குற ஒரு பேர் சிவன். அவருக்கு பேரு ரூபம்லாம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஜென்ரலாக மனிதனுடைய உடலுக்குத்தான் பேரை கொடுப்பாங்க. இப்போ என் பேர் சரவணன்றது இந்த உடம்புடைய பேர். இதுக்கு முன்னாடி வேறு உடல் எடுக்கும்போது வேற ஒரு பேர் இருக்கும். அதனால தான் ஆத்மாவுக்கு பேர் இல்லை, ஆத்மாதான்னு சொல்கிறேன். சிவபாபாவுக்கு மட்டும்தான் உடலுக்கு பேர் கிடையாது. அதனால தான் சதாசிவம் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னாருடைய உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சிவபாபாவுக்கு அந்த மாதிரி தேகத்திற்கான பேரே கிடையாது. மனிதர்களுக்கு அவங்க உடம்புக்குத்தான் பேர் வைக்கப்படுது. ஆனால் ஒரே ஒரு நிராகார தந்தையுடைய பேர் தான் சிவன். இது உடலுடைய பேர் இல்லை, அந்த ஆத்மாவுக்கே பேர் சிவன். மற்ற யாரும் ஆத்மாவுக்கு பேர் கிடையாது, யாரோட ஆத்மாவுக்கும் பேர் கிடையாது. நிறைய பேர் தீவிர சிவபக்தர்கள் யாரை பார்த்தாலும் சிவா சிவா சிவான்லாம் சொல்கிற பழக்கம் இருக்கும். அதுக்காக எல்லோரும் சிவாவா? கிடையாது. சிவனும் ஒரு ஆத்மா, அதுக்காக எல்லோரும் சிவன் கிடையாது. எப்போ அவர் இந்த ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அப்பவும் அவருடைய பேர் சிவன் தான். வர்றதுக்கு முன்னாடியும் அவருடைய பேர் சிவன் தான், பரந்தாமத்தில் இருக்கும்பொழுதும். ஆனால் கிருஷ்ணருக்கு அப்படியா? கிருஷ்ணர் பரந்தாமத்தில் இருக்கும்போது அவருடைய பேர் என்ன? வெறும் ஆத்மா தான். இங்கே உடம்பு எடுக்கும்போது தான் கிருஷ்ணர். இப்போ பிரம்மா. இதெல்லாம் உடலுக்கான பேர். ஸோ பிரம்மா உடலில் சிவன் வந்திருக்கிறாரு. அந்த பிரம்மாவுடைய உடல் என்ன சிவனுக்கா சொந்தம்? இப்போ சிவன் இது என்னுடைய உடல்னு சொல்ல முடியாது. என்னோட ரதம்னு சொல்கிறார். இல்லை, ரதத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். அதிலே 24 மணி நேரம் இருக்க மாட்டோம். ஸோ அதனால் பிரம்மா உடலை ரதம்னு சொல்கிறாரு தவிர என் உடல்னு சொல்லலை. கடவுள் ஒருத்தர் தான், 10-12 கடவுள்லாம் கிடையாது.
ஆனால் மனிதர்கள் அவர் 24 அவதாரம் எடுத்ததாக சொல்லிட்டாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சது போதாதுன்னு என்னையும் அலைய விட்டுட்டீங்களே, மச்ச அவதாரம் எடுத்தேன், முதல் அவதாரம் எடுத்தேன்ட்டு. பரமாத்மா கல்லில் மண்ணிலெல்லாம் இருக்கிறாருன்னுலாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் எப்படி பக்தி மார்க்கத்தில் அலைஞ்சு தெரிஞ்சிங்களோ அந்த மாதிரி என்னையும் அலைஞ்சு திரிய வச்சுட்டீங்க நீங்கள் உருவாக்கின கதையின் மூலமாக. நாடகத்தின்படி பாபா பேசுகிறது அவ்வளவு இனிமையாக இருக்குது. பாபா சொல்கிறாரு, எல்லோருமே என்னை ரொம்ப நிந்தனை பண்ணிட்டாங்க. நாங்கள் சுயநலமற்ற சேவை செய்கிறோன்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, என்னை தவிர வேறு யாராலும் சுயநலமற்ற சேவை செய்ய முடியாது. எதை பண்ணாலும் அதற்கான பலனை கண்டிப்பாக அடைவாங்க மனிதர்கள். சொர்க்கத்தையே உருவாக்கி நம்மை தேவதையாக்கி அனுப்புகிற அந்த சிவபாபாவுடைய மிகப்பெரிய காரியத்திற்கு எந்த பலனையும் அவர் அனுபவிக்கிறது கிடையாது. அதனால தான் அன்பே சிவான்னு சொல்கிறோம். ஸோ கடவுளின் வழிப்படி நாம் செய்கிற காரியத்திற்கான பலனை நாம் இப்போ அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பக்தியின் பலன் இந்த ஞானம், ஞானத்தின் பலன் சொர்க்கம். கடவுள் பக்தியின் பலனை கொடுக்கிறார் என ஞான கடலாக அவர்தான் இருக்கிறார். நம்ம பக்தி மார்க்கத்தில் அரைக்கல்பமாக பலவிதமான பக்திகளை செஞ்சோம். ஆனால் இந்த ஞானம் படிப்பு. இப்போ பக்தியெல்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த படிப்பு ஒரே ஒரு தந்தைக்கிட்ட இருந்து ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கிது. பாபாவும் ஒரே ஒரு தடவை இந்த மங்களகரமான சங்கமயுகத்தில் வரார். மிக உயர்ந்த தேவதையாக்கிட்ட அவர் போயிடுறார். இது ஞானம், அது பக்தி. அரை கல்பமாக நீங்கள் பக்தி செஞ்சீங்க. யார் பக்தி செய்யலையோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு மரணம் வந்துடுச்சு, அதாவது அப்போ இந்த ஞானம் எடுத்ததுனால தான் உங்கள் வீட்டில் மரணம் வந்துடுச்சு அப்படி நினைக்கிறாங்க. பக்தியில் சொல்லுவாங்களே, குலதெய்வம் கோயிலுக்கு நான் போகலை இந்த வருஷம், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னெலாம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி இங்கே ஞானத்தை எடுத்தவுடன், எல்லாம் தெரிஞ்சவுடன், பக்தி நிறுத்தின பிறகு ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா, ஜுரம் வந்துடுச்சு அப்படின்னா, அவங்க பக்தி பண்ணதை நிறுத்திட்டாங்க, அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பாபா சொல்கிறாரு, என்னை வான்னு நீங்கள் தான் குழந்தைகளை கூப்பிட்டீங்க. எல்லோரையும் அழுக்கிலிருந்து தூய்மையாக்கி சத்கதி கொடுங்கன்னு கூப்பிட்டீங்க. அதனால தான் நான் வந்திருக்கிறேன். பக்தி ஞானத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது. பக்தி வேற, ஞானம் வேற. பக்தி மூலமாக அரை கல்பத்துக்கு இரவு தான், எந்த உண்மையும் தெரியாது. ஞானத்தின் மூலமாக அடுத்த அரை கல்பத்திற்கு பகல், நான் யார், ஆத்மான்ற ஒளியில் இருப்போம். ஸோ ராமராஜ்யம் எப்படி எல்லையற்றதோ அதே போல் ராவண ராஜ்யமும் எல்லையற்றது. ரெண்டும் சமமான கால அளவை கொண்டது, 2500 வருஷம். இந்த நேரத்தில் மனிதர்கள் எல்லாமே புலனின்பத்துக்கு அடிமையான போகிகளாக இருக்கிறாங்க. அதனால தான் மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் மனிதர்களுடைய ஆயுட்காலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் இது தெரியாமல்
புலனின்பத்தில் மூழ்கிறதுனால, காமத்தில் மூழ்கிறதுனால தான் மனிதனுடைய ஆயுள் குறையுதுன்னு தெரியாமல் மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்ட்டு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் போன்ற நிறைய வழிமுறைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய உலகத்தை, இத்தனை மக்கள் நிரம்பிய உலகத்தை ரொம்ப கம்மியான மக்கள் கொண்ட உலகமாக மாற்றுறது ஒரு தந்தையுடைய கடமை தான். மனிதர்களால் முடியாதுன்னு நமக்கு தெரியும். மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். நீங்கள் இவ்வளவு நாட்களாக அதர்மத்தை அழிக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்க இல்லையா? அப்போ உலகம் ஃபுல்லாக அதர்மம்தான் நடக்குது. தர்மத்தின் வழியை பாபா சொன்னாலும் யாரும் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை அப்படின்னும் பொழுது அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அதாவது மீண்டும் சொர்க்கத்தில் ஜென்மம் எடுக்கிறது கிடையாது பெரும்பான்மையானவர்கள். அதனால்தான் மக்கள் தொகை கம்மியாயிடுது. ஸோ அதர்மத்தை அழிக்க வருகிறேன் என்றாலே என்ன அர்த்தம்? பெரும்பான்மையான மக்கள் தொகை காணாமல் போயிடும்னு அர்த்தம். ஆனால் மனிதர்களுக்கு 1000 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த உலகம் எவ்வளவு ரொம்ப கம்மியான, வெறும் 9 லட்சம் பேர் கொண்டதாக பாபா மாத்துறாருன்றதே தெரியாது. ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுவாங்க, பரந்தாமத்துக்கு. பிறகு வரிசைக்கிரமமாக ஒவ்வொருத்தராக இந்த பூமிக்கு வந்து அவங்களுடைய பாகத்தை நடிப்பாங்க. ஸோ அவங்களுடைய பாகம் இந்த நாடகத்தில் ரொம்ப லேட்டாக தான் இருக்குது. அப்படின்னா லேட்டாக தான் அவங்க பரந்தாமத்திலேருந்து இறங்கி வருவாங்க. ஸோ இந்த நாடகத்தில் இருக்கிறவங்க அவங்கவுங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வெளி உலக நாடகத்தை சொல்கிறார். லௌகீக நாடகத்தில் அவங்களுடைய பாகம் வர வரைக்கும் மற்ற வேலையை பார்ப்பாங்களாம். இல்லை ஒரு 3 மணி நேரம் நாடகம் இருக்குது. இப்போ சினிமாவை எடுத்துக்கலாம் இல்லையா? சினிமாவில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாகம் எப்போ ஷூட்டிங் எடுக்கிறாங்களோ அப்போ மட்டும் வந்தால் போதும். அவங்க மற்ற நேரம் போய் அவங்க வேறு வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே நடிக்க வேண்டிய பாகம் இல்லாத பொழுது அவங்க பாட்டுக்கு மேலே இருப்பாங்க. லேட்டாக தான் அவங்களுடைய பாகம் இந்த பூமியில் இருக்குதுன்னா அவங்க லேட்டாக தான் வருவாங்க. இந்த நாடகத்தின் ஆரம்பத்திலேயே யார் நடிகர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் சத்தியுகத்தின் ஆரம்பத்திலே கீழே இறங்கி வருவாங்க. ஸோ யார் கடைசியில் வருவாங்களோ, கடைசியில் வரணும்னு இருக்குதோ அவங்க இப்போவும் பரந்தாமத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம் அவங்களும் கடைசியாக வர ஆத்மா ஒவ்வொரு கல்பத்திலும் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் இந்த மனித சிருஷ்டி மரத்துடைய கிளைகள், சிறு கிளைகள் இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இறுதி வரைக்கும். ஆனால் தண்டு பகுதி அழிஞ்சிருச்சு, தேவதா தர்மம் இல்லை. ஆனால் கிளைகள் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஞானத்துடைய சாரத்தை பாபா புரிய வைக்கிறார். சாரம் என்ன? பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறது தான். அதிகாலையில் நீங்கள் பாபா நினைவில் உட்கார்றீங்கன்னா அதுதான் உங்கள் மனதிற்கான பயிற்சி. ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைக்கணும். அதனால் யோகான்ற வார்த்தையை மறந்துடுங்க. யோகானோடனே மனிதர்களுக்கு கையை காலம் மடக்கிறது, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் பண்ணுறது,
இதுதான் ஞாபகம் வருது, குழம்பிடுறாங்க. அதனால் யோகான்ற வார்த்தையை விட்டுடுங்க. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, குழம்பி போய் எனக்கு யோகாவே வர மாட்டேங்குதுன்றாங்க. பாபா சொல்கிறாரு, உங்கள் அப்பாவை உங்களால் நினைக்க முடியாதா? இது நல்லாவா இருக்கு? என்னை நினைக்கலன்னா நீங்கள் எப்படி தூய்மையாவீங்க? ஸோ அதனால் அப்பாவை நினைக்கிறது, யோகா அப்படின்ற வார்த்தை அது ஏதோ பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க, கிடையாது. பாபாவை நினைக்கணும். உங்கள் அப்பாவை நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? நினைக்கலன்னா எப்படி தூய்மையாவீங்க, ஆஸ்திக்கு அதிகாரி ஆவீங்க? பாபா தான் பதித்த பாவனர். அவர் தான் இந்த நாடகத்தின் முதல் இடை கடைசி பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். இது பலவிதமான தர்மங்களின் மரமாக இருக்குது. வெவ்வேறு தர்மங்களின் மரம், வெவ்வேறு மனிதர்களின் மரம். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர்கள்தான். எவ்வளவு மனிதர்கள் இப்போ இருக்கிறாங்க. ஸோ மனிதர்கள் கணக்கு பார்த்து முன்கூட்டியே சொல்கிறாங்க, ஒரு வருடத்தில் இத்தனை மில்லியன் குழந்தைங்க பிறப்பாங்க அப்படின்ட்டு. அத்தனை பேர் பிறக்கிறதுக்கு முதல்ல இடம் இருக்குதா பூமியில்? அதனால தான் பாபா சொல்கிறாரு, இந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன். எல்லா ஆத்மாக்களும் மேலிருந்து கீழே வந்த பிறகு என்னுடைய அந்த பரந்தாம வீடு காலியாயிடும். ஸோ அது வரைக்கும் இப்போ கூட அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க. இந்த மரம் முற்றிலும் காஞ்சி போயிடாது, வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இறுதியில் யாருமே அந்த பரந்தாமத்தில் இல்லாத ஒரு நிலை, எல்லாரும் இறங்கிட்டாங்க அப்படின்னா அப்போ தான் எல்லோரும் திரும்பி போகவே செய்வாங்க. புது உலகத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தேகத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் என்னென்ன பிறவியை எடுத்தார்களோ அதே பிறவியை தான் இப்பொழுதும் எடுப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஒரு ஆத்மா கூட பரந்தாமத்தில் இல்லாத பொழுது தான் இங்கிருந்த ஆத்மாக்கள் திரும்பி போகவே செய்யும். ஸோ புது உலகத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் 9 லட்சம் பேர் தான். ஆனால் இன்றைக்கி இங்கே எவ்வளோ இருக்கிறாங்க? 1000 கோடியை நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாருடைய உடலும் மாற ஆரம்பிக்கும் சொர்க்கத்தில். யார் ஒவ்வொரு கல்பத்திலும் அந்த தேவதை உடலை எடுத்தார்களோ அவர்கள்தான் மீண்டும் தேவதை உடலை எடுப்பார்கள். தந்தையை தவிர வேறு யாருக்குமே இந்த நாடகம் எப்படி தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. குழந்தைங்க இதை வரிசைக்கிரமமாக புரிஞ்சிருக்கிறீங்க. எல்லையற்ற விளையாட்டு இது, அல்லது நாடகம். ரொம்ப பெரிய நாடகம், 5000 வருட நாடகம். ஸோ இதில் நாம் நிறைய விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இவர் நம்ம எல்லையற்ற தந்தை யார்? ஞான கடலாக இருக்கார். மற்ற எல்லாம் எல்லைக்குட்பட்டவர்கள். அவங்க வேத சாஸ்திரங்களை எழுதுகிறாங்க. ஆனால் என்னதான் அவங்க வேத சாஸ்திரங்களை எழுதினாலும் பாபா சொன்ன ஞானத்தை நீங்கள் எல்லாத்தையும் அடுக்குனீங்கன்னா ஒரு வீடே நிரம்பிடும். அவ்வளோ வேத சாஸ்திரங்களை ஒருத்தரால் எழுத முடியுமா?
தான் பாபா சொல்கிறார். ஆரம்பத்திலிருந்து பாபா கொடுத்த ஞானத்தை எல்லாம் நீங்கள் எழுதுறீங்க, பிரிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய கீதை ஆகிடும், ரூம் ஃபுல்லாகிடும். அதாவது அந்த பில்டிங்கை விட பெருசாகிடும்ன்றார். அதனால தான் கடலையே மையாக்கி எழுதினாலும் கடவுளின் ஞானத்தை எழுத முடியாது அப்படிங்கிற மகிமை இருக்குது. அதேமாதிரி குருவி ஒரு கடலையே விழுங்கிடுச்சுன்ட்டு புராண கதை இருக்குது போல இருக்குது. உண்மையிலே அது ஞானக்கடலை குறிக்கிற விஷயம். ஒட்டுமொத்த ஞான கடலின் ஒட்டுமொத்த ஞானத்தையும் விழுங்குற குருவி நீங்கள் தான். ஸோ இதை அகத்தியர் கடலை விழுங்கினதாக இருக்கும், காவேரி நீரை தன்னுடைய கமண்டலத்தில் அடைச்சதாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கதை இருக்கிறதெல்லாம் நாம் இந்த ஞானத்தை ஃபுல்லாக கிரகிக்கிறது தான். நாம் இப்போ பிராமணர்களாகி இருக்கிறோம். பிராமணர்கள்னாலே இந்த ஞானத்தை அடைபவர்கள்னு அர்த்தம். ஸோ அனைத்து ஆதியிலிருந்து அந்தம் வரை அனைத்தையும் இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு கல்பத்திலும் நாம் இந்த ஞானத்தை படிக்க வரோம். அதனால் இதில் ரொம்ப கூட நான் படிச்சிட்டேனா கம்மியாக படிச்சிட்டேனா அந்த விஷயமே கிடையாது. ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் எவ்வளோ படிச்சிங்களோ எவ்வளோ முயற்சி பண்ணீங்களோ அதே தான் பண்ணுவீங்க. அதற்கான பலன் தான் கிடைக்கும். அதிக முயற்சி பண்ணால் அதிக பலன் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடையிறதுக்கு தகுதியாகிறீங்க, எல்லாமே உங்களுக்கே தெரியும் இல்லையா? நம்ம பாபா சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறோமா? 24 hours பாபா நினைவை தவிர வேறு எதுவுமே மைண்டில் வரவிடாமல் பார்த்துக்கிறோமா? நமக்கு தெரியும் இல்லையா? மாணவர்கள் வரிசைக்கிரமமாக தானே பரீட்சையில் பாஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வரிசைக்கிரமம் இருக்குது. இதன் ஆதாரத்தில் தான் சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் உருவாக்கப்படுது. யார் கடைசி நேரத்தில் தோல்வி அடைகிறாங்களோ அவங்க எல்லாம் சந்திர வம்சத்தில் வந்துடுறாங்க. தோல்வின்றது என்னது? கடைசி நேரத்தில் பாபா நினைவுக்கு பதில் வேறு ஏதோ ஒன்று வந்துடும், மாட்டிக்குவாங்க. அப்படின்னா அர்த்தம் கடைசி வரைக்கும் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, ஜெயிக்க முடியல. அதனால தான் என்ன கொடுத்துருக்குறாங்க ராமருக்கு? அம்பு வில்லு கொடுத்துருக்குறாங்க. கடைசி வரை அவர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் கிருஷ்ணருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு ஜாலியாக கொண்டாடுறார். புல்லாங்குழல் பாட்டு பாடிட்டு ஆடிக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறார். ஸோ அதை தான் பாபா சொல்கிறார், ஹோலி கொண்டாடுங்க, இல்லை எரிச்சிட்டு கொண்டாடுங்க. ஸோ ஆல்ரெடி எரிச்சிட்டேன் அப்படின்ட்டு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மாயையை அழிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி. ஆனால் மனிதர்களை அழிக்கக்கூடிய கதையாக எழுதிட்டாங்க. ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் எல்லாத்தையும். இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் வன்முறை மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன காரியம் செய்கிறாங்களோ அதற்கான பலனை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அடைந்தே தீரணும். உதாரணத்திற்கு ஒருவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் அடுத்த ஜென்மத்தில் ஒரு ஜென்மத்தில் கிடைக்கும். அதே மாதிரி தர்மசாலை, பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்களுக்கு தற்காலிக சந்தோஷம், நல்ல படிப்பு வரும், பணக்கார குடும்பத்தில் பிறப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எப்போ? துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் செய்த நல்ல காரியத்திற்கான பலன் தற்காலிகமானது. ஆனால் இப்போ பாபா சொல்கிற மாதிரி இந்த ஞானத்தை தானமாக கொடுக்கறதுடைய பலன் 21 பிறவிக்கு நீங்கள் அனுபவம் செய்வீங்க. குழந்தைங்க இங்கே வரும்பொழுது பாபா என்ன கேட்குறார்? உங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு கேட்குறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு 3 லௌகிக குழந்தை, 4வதா இந்த சிவபாபா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா
உங்களுக்கு அவர் ஆஸ்தி கொடுக்கிறார், ஆஸ்தியை அடையவும் செய்கிறார். ஏன்னா வாரிசாக்குறீங்கல்ல. இப்போ இங்கே வாரிசாக்கிறத நம்மக்கிட்ட இருந்து அவர் எதையும் அடையிறதில்ல. பட் புத்தியினால் நம்ம அவரையே கணவனாக, மனைவியாக, குழந்தையாக 24 மணி நேரம் அவர் நினைவில் இருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி இருந்து அவருடைய சேவையில் நம்மை அர்ப்பணிக்கிறோம் இல்லையா? உடலால், மனதால், பொருளால். இதுதான் அவருக்கு நாம் கொடுக்குற சொத்து. இதற்கு பலனாக அவர் கொடுக்குற சொத்து என்ன? வைடூரியத்தினால நிரம்பிய தங்க மாளிகையை கொடுக்கிறார். ஸோ எந்த அளவுக்கு இப்போ கொடுக்குறீங்களோ அதன் ஆதாரத்தில் அங்கே கிடைக்கும். மற்றபடி உங்ககிட்ட இருக்கிற எதையும் அடைவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் வள்ளல், கள்ளங்கபடமற்றவர். காஞ்ச அவல் கொடுத்தீங்க ஒரு கைப்பிடி, அதுக்கு பதிலாக ஒரு மாளிகையே அடைஞ்சிட்டீங்க. அவர் பதித்த பாவனர், ஞான கடலாக இருக்கிறார். அந்த தந்தையே சொல்கிறாரு, நான் பக்தி மார்க்கத்தின் வேதங்களின் சாரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த பக்தியின் பலன் அரை கல்பம் அனுபவிப்பீங்க. சரி, பக்தி அரை கல்பம் செய்வீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னதும் கரெக்ட் தான். பக்தியோடைய பலன் ஞானம், ஞானத்துடைய பலனை அரை கல்பம் நம்ம அனுபவிப்போம். ஆனால் ஞானத்தின் மூலமாக. சந்நியாசிகள் இந்த பக்தி மார்க்கத்தில் நாம் அனுபவிக்கிற சந்தோஷம் காக்கை எச்சத்துக்கு சமம்ன்றாங்க. எவ்வளோ வைராக்கியம் பாருங்கள். அதனால தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குடும்பம்லாம் தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் காக்கை எச்சத்துக்கு சமமான சந்தோஷமும் மற்ற நேரம் முழுவதும் துக்கமமாக இருக்குது. அதனால தான் குடும்பத்தை விட்டுட்டு போகிறாங்க, காட்டுக்கு போகிறாங்க. எனக்கு சொர்க்கத்தின் சந்தோஷம்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் பாவம், அவங்க மறுபடியும் நரகத்தில் பிறக்கணும். அப்படி பிறக்கக்கூடாது, நான் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது பிறவா நிலை அடையணும்ட்டு. ஆனால் இது எல்லையற்ற நாடகமாச்சு. ஒரு ஆத்மா கூட தப்பிக்க முடியாது இந்த நாடகத்தில். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பக்தி மார்க்கத்தில் கவலையோடு இருக்கிறாங்க. எதெல்லாம் நடந்ததோ அவை அனைத்தும் மீண்டும் நடக்கும். நம்ம 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம். இந்த சக்கரம் ஒரு பொழுதும் முடிவுக்கு வருவதே கிடையாது. தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகம். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அதனால் நீங்கள் சொல்கிறதுனாலெல்லாம் இதிலிருந்து வெளியில் வர முடியாது. இதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. இல்லை, இந்த சக்கரம் சுற்றலைன்னா சரி ஓகே, மறுபடியும் வர மாட்டீங்க. அது சுற்றிக்கிட்டே தான் இருக்க போகுது. மோட்சத்தை அடையிறது அப்படின்னா ஜோதியோட ஜோதியாக கலக்கிறது, பிரம்ம மகா தத்துவத்தில் ஐக்கியமாகிறது. இது எல்லாமே ஒரே விஷயம்தான். எதுவுமே நடக்காது. பலவிதமான கருத்துக்களும் அதை சொல்லக்கூடிய பலவிதமான மார்க்கங்களும் இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, சரி, மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டுமே உங்களுடைய வழி தெரியும். இல்லை, எல்லா மதத்திலும் சொல்லுவாங்க கடவுளுக்கு தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? கடவுள் எதை கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கொடுக்குற ஞானத்தை மட்டும் வாங்க மாட்டுறாங்க.
அதன் மூலமாக தானே சத்கதி கிடைக்கிது. இந்த ஞானம் மனிதர்களுடைய வழியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குதுன்ற ரகசியம் நமக்கு மட்டும்தான் தெரியுது. எப்போ நீங்கள் வரீங்களோ அப்போ நாங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தூய்மையாவோம், இதை படித்து சத்கதி அடைவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்போ நீங்கள் சத்கதி அடைஞ்சிட்டீங்களோ, அதாவது சொர்க்கத்துக்கு போயிட்டீங்களோ, அதுக்கப்புறம் யாருமே என்னை கூப்பிட்றது கிடையாது. இந்த நேரத்தில் துக்கத்தின் மலை எல்லார் மேலேயும் விழுது. அதைத்தான் காரணமில்லாமல் ரத்தம் சிந்துதல் அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. பார்க்குறோம்ல, பாலஸ்தீனத்தில் எத்தனை குழந்தைகள் பெரியவங்க, உக்ரைனில் எத்தனை குழந்தைங்க பெரியவங்க இறந்தாங்க, இலங்கையில் எத்தனை பேர் இறந்தாங்க. அதெல்லாம் துக்கத்தின் மலை. அந்த துக்கத்தின் மலை விழாமல் அந்த மலையை தாங்கி பிடித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர்னு காட்டுறாங்க. ஒரு விரலில் ஆளுக்கு ஒரு விரல் கொடுத்தாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? குழந்தைகளாகிய நீங்கள் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இந்த துக்கத்தின் மலையை தூக்கி பிடிக்கிறீங்க. ஆளுக்கு ஒரு விரல்ன்ற ஒத்துழைப்பு கொடுக்கறதன் மூலமாக துக்கத்தை தாங்கிக்கிறீங்க. எல்லோருக்கும் மனதை ஒழுங்குபடுத்தக்கூடிய மகா மந்திரத்தை கொடுக்கிறீங்க. துளசிதாசர் சந்தனத்தை தேய்த்து திலகமிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சுயராஜ்ய அதிகார திலகம் கிடைக்குது நம்முடைய முயற்சியின்படி. நம்மளே நமக்கு திலகமிட்டுக்கிறோம் நம்ம முயற்சியின்படி. நம்ம ராஜ்யத்துக்காக நாம் படிக்கிறோம். ஒரே ஒரு தந்தை தான் நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. இதன் மூலமாகத்தான் நாம் ராஜ்யத்தை அடையிறோம். நாம் இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். இது சபை கிடையாதுன்றார் இல்லையா? மதுபன் வீடு, பாபா ஞானத்தை கொடுக்குற இடம் வீடு, ராஜ்யசபை கிடையாது. ராஜ்யசபைனா ராஜாக்கள், பேரரசர்கள், சிற்றரசர்கள்லாம் சந்திக்கிறது தான் ராஜ்யசபைன்னுவாங்க. இது பாடசாலை. எந்த பிராமண ஆசிரியரும் விகாரி மனிதர்களை இங்கே அழைச்சிட்டு வரக்கூடாது. ஸோ இங்கே அப்படிங்கிறது மதுபனை மட்டுமல்ல, சென்டருக்கே அந்த 7 நாள் கோர்ஸை கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் முக்கியமான காரணம். புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நீங்கள் எந்த சென்டர்னு கேட்பாங்க. 7 நாள் கோர்ஸ் எடுத்துருக்குறாங்களா, பக்குவப்பட்டவங்க தானா, தூய்மையானவங்க தானான்றது தான் அதோடைய உண்மையான காரணம். இல்லாட்டினா வைப்ரேஷன் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த நோக்கத்தை புரிஞ்சிக்கணும். அது முக்கியம் இல்லையா? எதுக்காகனே தெரியாமல் நம்ம அதை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. யார் அழுக்காக இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வாயுமண்டலத்துக்கு எடுத்துடுறாங்க. வெளியில் விகார பார்வையே பார்க்குறவங்க இங்கே பார்த்தா இங்கே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸையும் அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ வாயுமண்டலம் கெட்டு போகுது இல்லை? அதனால தான் அவங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது. இந்த சென்டரில் இருக்கிறவங்க இந்த சென்டருக்கு வரக்கூடாது அப்படி பாபா சொல்லலை. எந்த சென்டருக்கு வேணாலும் போகலாம். ஆனால் விகாரிகள் வரக்கூடாது. பாபா ஞானத்தை எடுத்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதின்றார். தூய்மை ஆகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்கள அனுமதிக்கலாம். சில மனிதர்கள் இப்போதைக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் ஒருவேளை இங்கேருந்து நீங்கள் போய் அழுக்காகிட்டீங்கன்னா பாபா கொடுக்குற ஞானம் எதுவும் உங்களுக்கு தாரணை ஆகாது. இது உங்களுக்கு நீங்களே சாபம் கொடுக்குற மாதிரி அப்படிங்கிறார். இந்த விகாரங்கள் ராவணனுடைய வழிமுறைகள். அப்போ ராவணனுடைய வழியை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா
என்ன அர்த்தம்? ராமருடைய வழியை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திடுறீங்கன்னு அர்த்தம். ராவணனுடைய அசுர வழியை ஃபாலோ பண்ணி விகாரிகளாக கல்புத்தி உடையவர்களாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய கதைகள் நிறைய இருக்குது தானே. அகலிகை கல்லானாங்க, பைபிளில் லோத்துடைய மனைவி கல்லானாங்க, கருட புராணத்திலும் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குதான் பயமுறுத்துகிற மாதிரி. பாபா சொல்கிறாரு, ஒரு மனிதன் மனிதனாகத்தான் மாற முடியும், அதாவது மறுஜென்மம் எடுக்க முடியும், விலங்காக பிறக்க மாட்டான். ஆனால் கருட புராணத்தில் அப்படிலாம் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இங்கே குருட்டு நம்பிக்கைக்கான விஷயமே கிடையாது. இது படிப்பு, மாணவர்கள் படித்து பாஸ் ஆகி வருமானம் சம்பாதிப்பாங்கல்ல, அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இனிமையான முரளி கொடுத்த பாபாவுக்கு இனிமையான காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். பாபா சொல்கிறாரு, எல்லோருக்கும் மனதை ஒழுங்குபடுத்தக்கூடிய மன்மனாபவ மகாமந்திரத்தை கொடுங்க, முயற்சி செய்து படித்து உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் இட்டுக்குங்க. இந்த துக்கத்தின் மலையை நீக்குவதற்கு நீங்களும் ஒரு ஒத்துழைப்புன்ற விரல் கொடுங்க. அதனால தான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. சங்கம யுகத்தில் மிக உயர்ந்த மனிதனாகிறதுக்கான முயற்சி, புருஷோத்தமராகிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு சதா பாபாவுடைய நினைவில் இருக்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் யோகா அப்படின்ற வார்த்தையை கேட்டு குழம்பிடாதீங்க, நினைக்கணும், அவ்வளவுதான். வரதானம். சேவையில் வரக்கூடிய தடைகளை உங்களுடைய முன்னேற்றத்திற்கான படிகளாக கருதி தடையற்ற உண்மையான சேவாதாரியாக முன்னேறுங்கள். அதுக்கு விளக்கம், பிராமண வாழ்க்கையை தடைகளற்றதாக நிரந்தரமாக மாற்றக்கூடியதே சேவைதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்தாலும், அது பாபா குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, அது போகிறதுக்கு முக்கியமான வழி சேவை தான். ஆனால் அதே சேவையில் தான் டெஸ்ட் பேப்பரும் வரும். பயந்துட்டு போயிடுவாங்க, சமஸ்காரம் மோதல் இதெல்லாம் வரும். ஆனால் ஒரு தடவையும் மோதல் வரும்போது அடுத்த தடவை அதை எப்படி நம்ம பக்குவமாக அணுகிறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்மை மாற்றிக்கிறது, அவங்கள மாற்றுறது கிடையாது. ஸோ அதுதான் பாபா சொல்கிறார், சேவையில் தான் டெஸ்ட் பேப்பரும் வரும், தடைகளும் வரும். ஆனால் தடைகளற்றவராக பிராமண வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதே சேவை தான். யார் தடையற்ற சேவாதாரியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான சேவாதாரி. சேவை பண்ணுறேன், தடை வருது இல்லை, தடை வரும், கண்டிப்பாக வரும். நாடகத்தில் பதிவாகி இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தடை தானே உங்களை அனுபவசாலியாக ஆக்குது. அதனால் தடையாக நினைக்காதீங்க, முன்னேறுவதற்கான சாதனமாக பாருங்க. இல்லையா, ஒருத்தர் உங்களை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, அப்போ நான் அமைதியாக ஆகணும். அப்போ கோபப்படுத்தும் பொழுது தான் என்னால் அமைதியாக இருக்க முடியுதான்னு உங்களுக்கே தெரியும், செக் பண்ண முடியும். ஸோ அவர் இருக்கும்போதே நீங்கள் அமைதியாக ஆகிடுங்க. ஸோ அதனால் அவங்கள முன்னேற்றத்திற்கான சாதனமாய் பயன்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு இது முன்னேறுவதற்கான ஏணிப்படிக்கட்ட அனுபவமாகும். இந்த தடைகளை ஏற்படுத்துகிறவங்களும். ஸோ அப்படி முன்னேறி போங்க. செம பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா? ஸ்லோகன், தடையின் ரூபமாகாதீங்க, தடையை அழிப்பவர் ரூபமாக ஆகுங்க. அதாவது விக்னங்களின் ரூபமாகாதீர்கள், விக்ன விநாசக், அதுதான் விநாயகருடைய அர்த்தமே. ஸோ விக்ன விநாசக்காக மாறுங்கள். ஸோ அது எப்படின்றது தான் வரதானம் இல்லையா?
மெயினாக பாபாவுடைய நினைவிலே இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். பாபாவை மட்டும் பார்த்து லட்சியம் மட்டும் தெளிவாக இருந்து அந்த லட்சியத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். இப்படி திரும்பினா மாட்டிக்குவேன், என் நேரம் வீணாகும். நெட் சொன்னார்லையா, வீண் விஷயத்தை கேட்காதீங்க, பேசாதீங்க. அதில் அவ்வளோ ஆர்வம் இருக்குது குழந்தைங்களுக்கு. பாபா 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 பாபான்றது மட்டும்தான் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணுன்றது. ஸோ இதுதான் தடை அழிக்கிறதுக்கான மிகப்பெரிய சாதனம். ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தும்போது பாபா குழந்தையான பிறகு சரி ஓகே பரவாயில்ல, தேங்க்யூ, பரவாயில்ல இப்படிலாம் சொன்னால் கூட மனசில் கோபமோ அல்லது வலியோ இருந்தால் கூட நீங்கள் தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதுவும் இருக்கக்கூடாது. அவங்க நடிப்பு இல்லை, நான் என்னுடைய நடிப்பை மட்டும்தான் பார்க்குறேன். பாபா கிட்ட பாபா நான் அன்பானவனாக இருக்கிறேன்னா, அமைதியானவனாக இருக்கிறேன்னா, மற்றவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. அவங்களுடைய நடிப்பு மோசமாக இருந்தால் அந்த தாய் அன்போட சுபபாவனை மட்டும் வைக்கணும். மற்றபடி அது உங்களுக்குள்ள நெகட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தவே கூடாது. அதுதான் தடைகளை அழிப்பவர். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல்லான முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.